கர்த்தாவே. இந்த 2வது நாள் கூட்டத்தில் தேவனுடைய நாமம் வெளிப்படும்படியாய் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்த சிறு குடும்பமாக இருந்தாலும் தேவையே ஒருத்தருக்காகவும் வெற்றிமனை கொடுத்த தேவனையா வந்திருக்கிற சொற்ப கூட்டமாக இருந்தாலும் இவனை குறித்து அறிந்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக என்னுடைய ராஜா. அப்பா இந்த ஜனத்துக்கும் எங்களுக்கும் என்ன பேசி சுத்தமாக இருக்கிறீரோ அதுவே மறைத்து பேசுகிற வார்த்தை கர்த்தாவை கவிதை அணுக்களையும் வகையெடுத்து ஊடுருவல் பாய்ந்து உங்களை குத்தப்பட்ட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கத்தக்கதான வார்த்தைகளை அப்பா கொண்டு நீங்கள் கொடுத்து கொடுங்க. பேசுகிறவர் நீங்களல்ல உங்களை பரிசுத்தாவிட்டு சொல்கிறேன். நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். நாளை ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு ஒரு தீர்மானத்தோடு உடன்படிக்கையோடு இந்த இடத்துல கடந்து போக கர்த்தராகிய ஆண்டவரே உதவி செய்யுமாறு சொல்கிறேன். எல்லாவற்றும் நாம் மாத்திரமையும் பட்டு இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 4 நாளாக ரொம்ப சிக்காயிட்டேன். ரொம்ப உடம்பு முடியாத சூழ்நிலை, பனிக்காலம் தானே எனக்கு ஒத்துக்காது. ஆனாலும் கர்த்தருடைய பிழைகளை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரோட வார்த்தை நேராக நம்ம கடந்து போகலாம். சகரியா 2:10 சொல்லப்பட்டது. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தினா நம்ம யாருன்னு பார்க்கணும்ல. சீயோன் குமாரத்தி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு முழுமையான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவோம் கொண்டு வரும். அப்போ இந்த சீயோன் குமாரத்தி, சீயோன்னா என்னன்னு தெரியும். தெரிஞ்சாலும் நமக்கு என்ன பண்ண முடியும், நல்லா புரியும். நான் ஒரு சின்ன முன்னுரையை சொல்லிட்டு ஒரு பிரசங்கத்துக்குள்ளே கடந்து போகலாம். அந்த முன்னுரை சொன்னாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், புரியும். அது சொல்லாத எதுவுமே புரியாது. இப்போ நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்களா, எல்லாருமே டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க. வேதத்தை வாசிப்பீங்களா, பைபிள் படிப்பீங்களா? எல்லாரும் பைபிள் படிப்பீங்க. ஏன்னா பைபிள் படித்தாதான் இங்கே சொல்கிற பிரசங்கம் வந்து உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு ஒரு பையன் போனாதான் அவனுக்கு அந்த எக்ஸாம் டைம்லையோ இல்லை டியூஷன்லையோ ஏதோ சொல்லிக் கொடுக்கும் பொழுது புரியும். அவன் புக்ஸே தொடக்கலைன்னா மிஸ் சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே புரியாது. அதே போல் நீங்கள் வேதத்தை படித்திருந்தாதான் நாங்கள் சொல்கிற பிரசங்கம் புரியும். ஓ, இது இங்கே இருக்குது, இது இப்படி சொல்லப்படுது, அதை குறித்து தான் சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியும். அப்படி வேதம் படிக்காத உங்களுக்கு எந்த பிரசங்கமும் புரியாது. புரியுதுங்களா? அதனால் படிக்க தெரியலனால வீட்டில் இருக்கிறவங்க வேலை படித்து கேட்டுக்கோங்க. ஒரு இந்த நீதிமொழிகள் படித்து சொல்லுமா. இப்போ எங்கள் அம்மா கூட வேலை படிக்க தெரியாது. நான் ஒரு திடீர்னு கொண்டு வந்து நீ திரும்பி இதை படித்து சொல்லு என்னன்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தெரியாதவங்க கண் தெரியாத சில பேர் இருப்பாங்க. கண் மங்கள பைபிள் படிக்க போகிறது நீங்கள் உதவலாம். அந்த மாதிரி இப்போ இங்கே சீயோன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சீயோன் என்றால் என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் 48வது 2வது வசனம் படிங்க. சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சீயோன் என்பது என்னது? மகாராஜாவின் நகரம். அதை 128 சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சில வசனங்கள் நான் கொடுக்கும்போது முடிச்சுக்கோங்க, சில வசனங்கள் படிக்கல, ஏன்னா நேரம் கடந்து போகிறதுனால. அப்போ சீயோனிலிருந்து கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடம் தான் சீயோன் பர்வதம். ஆட்டுக்குட்டியானவர் தான் யாரு? ஆட்டுக்குட்டியானவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அதுதான் சீயோன் பர்வதம். அப்போ அந்த இடத்தை ஒப்பிட்டு நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. சீயோன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? சீயோன் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், மகாராஜாவின் நகரம். அந்த இடத்துல இருந்துதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வருது. அதற்கு உரியவர்களாகிய நம்மை பார்த்து சீயோன் சொல்றாரு. இப்போ எங்க ஊர்ல எங்க ஏரியாவில் வந்து புதுச்சேரியில இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்குது, நம்ம தமிழ்நாடு. அந்த எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த ஆட்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா புதுச்சேரியார். அவங்க குடும்பத்தை பார்த்து அவங்க புதுச்சேரியார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் சீயோனுக்கு அழைக்கப்பட்டவர்களாகிய நம்மை, சீயோனுக்கு உரியவர்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சீயோன்
குமாரத்தியே என்று சொல்றாரு. அப்போ இந்த சீயோன் யாருக்கு நம்ம பார்க்கணும்ல? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தானா, இல்லை வேற யாருக்கு? பைபிள்ல எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் சீயோன் குமாரத்தி சொல்லுதா, இல்லை நம்மளதான் சொன்னான்னு பார்க்கணும்ல. அப்படி சீயோன்னா சீயோன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்கள்ல 10 காலங்கள் பிரிக்கப்படுது. நம்ம காலங்கள்ல 10 காலங்கள். முதல் சிருஷ்டிப்பின் காலம், அதாவது தூதர் காலம். தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்ல, மரம் செடி கொடி மனுஷன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அது ஒன்று சிருஷ்டிப்பின் காலம். ரெண்டாவது அறியாமை காலம். அறியாமை காலத்துல தான் ஆதாம் ஏவாள் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு செய்தி புரியும். அப்பதான் செய்தி முடிவுல நம்ம எதற்காக தேவன் அழைத்து இருக்கிறார், நாம எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கோம், இந்த வருஷத்தை நம்ம எப்படி கடந்து வந்துட்டோம், புதிய வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி போக போறோம், அதற்குள்ள ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போக போறோம்னு உங்களுக்கு புரியும். அதனால இங்க ஜெபம் எப்பவுமே மெசேஜ் கேட்க வரும் பொழுது உங்க சிந்தைகளில் கைகளை வைத்து ஆண்டவரே வேத வசனம் என்ன பண்ண, சத்தியத்தை அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப சத்தியத்தை அறிஞ்சாலும் ஒரு மனுஷனுக்கு முழு விடுதலை கிடைக்கும். சத்தியம் எல்லாம் ஒரு மனுஷனை விடுதலையாக முடியாது. அதனால சத்தியம் உள்ளுக்குள்ள போனாதான் நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தமும் வெளியே வந்து பரிசுத்தமாக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம சரீரத்துல தங்கும். அப்ப அது இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் தங்காது. சரிங்களா? அந்த காரியம் நம்ம அறிந்து விடுதலையாக்கப்பட போறோம் என்பதை அறிந்துனா சத்துரு பல விதத்துல நம்மளை என்ன பண்ணுவான், டைவர்ட் பண்ணுவோம். இங்க உட்கார்ந்து இருப்போம், கேஸ் ஆஃப் ஆயிட்டோமான்னு யோசிப்போம். இங்க உட்கார்ந்து இருப்போம், நம்ம பிள்ளை எங்க இருக்குதோன்னு யோசிப்போம். இங்க உட்கார்ந்து இருப்போம், ஐயோ அந்த லோன் கட்டணுமே யோசிப்போம். இப்படி அநேக காரியங்களை சிந்தையின் மூலமா பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான், சிதறடிக்கிறோம். நாம இங்கதான் உட்கார்ந்து இருப்போம், ஆனா நம்ம சிந்தை எங்க பண்ணிடுறோம், உலகம் எங்கேயும் சுற்றி வந்துடும். அதனால எப்போ நீங்க மெசேஜ் கேட்டா முன்னாடி சிந்தையில கை வச்சு பேசு, நாமளே எனக்கு கூட வேண்டாத சிந்தனைகள் வரக்கூடாது, இந்த சத்தியத்தை நான் அறிந்து இந்த நாள்ல எனக்கு என்ன ஏசப்பா சொல்ல போறாரு அதை நான் கற்றுக்கொண்டு போகணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிற எல்லாருமே எல்லா ஆராதனையில ஜெபித்தீர்கள். ஆனால் அதோடைய வார்த்தை உங்க உலகத்திலேயே செய்யும். சரிங்களா? அப்போ இந்த சீயோன் வந்து எந்த சீயோனுக்குரியவர்கள் யார் என்று பார்த்தா தேவன் 10 காலங்களை குறிக்கிறார். ஒன்று சிருஷ்டிப்பின் காலம், 2 அறியாமை காலம். இந்த அறியாமை காலத்துல ஆதாம் ஏவாள் எல்லாரும் இருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், அப்புறம் தான் பிரசனத்தின் ஆழம் முடியும். அப்படி அந்த காலத்துல ஆதாம் ஏவாள். மனசாட்சி காலத்துல ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் மனசாட்சி, அது 3வது காலம். சரிங்களா? அதுல இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, நிறைய தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க, உடையக்காரர்கள், அவங்கதான். சரிங்களா? இப்ப 4வது காலம் நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாண காலம் என்பது மோசே கிட்ட அந்த மலைக்கு ஏறிவா 2 கற்பனைகள் தேவனுடைய எழுதுறாரு. சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிந்தது. அது நியாயப்பிரமாண காலம். அந்த மோசேல இருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நியாயப்பிரமாணம், அதை நம்ம படிக்கிறோம்ல. என்னாகமும் உபாகமும் யாத்திராகமும் கட்டளைகள்லாம் படிக்கிறோம். ராஜாக்கள், நாளாகமும், அதுல எத்தனையோ விதமான தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எத்தனையோ விதமான ஊழியக்காரர்கள் இருக்காங்க, எத்தனையோ விதமான ஆண்டுக்காக உண்மையை வாழ்ந்த ஜனங்கள் இருக்காங்க, விசுவாசிகள் எல்லாரையும் குறிப்பிடுது. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் இருக்கிற நம்ம தான் கிருபையின் காலத்துல இருக்கோம். இதுதான் 5வது காலம். சரிங்களா? இந்த கிருபையின் காலம் யாருன்னா இயேசு வந்து மரித்து அவர் ரத்தம் செஞ்சு அவர் ரத்தத்துல இப்ப நம்ம கழுவப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் இருக்கிற நானும் தான். அவர் காலத்துல இருந்து எவ்வளவு ஜனம் வந்திருக்கும். இப்ப ரகசிய வருகை வரைக்கும் ஒரு ரகசிய வருகை தெரியல உங்களுக்கு. இந்த ரகசிய வருகை ஒன்று இருக்க போது அதுல உண்மையா யார் யார் இருந்தாங்களோ அவங்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்புறம் சபை உண்மை இல்லாதவர்களால் கைவிடப்படுவார்கள். அந்த கைவிடப்பட்ட சபைக்கு ஒரு உபத்திரவ காலமும் ஒன்று இருக்கு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சபை எடுத்துக்கொள்ளப்படும். உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது நமக்கு தெரியாத ஆண்டுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப கைவிடப்பட்ட சபை இருக்கும். அந்த காலத்துல சபை இருக்காது, சபை கூட முடியாது, ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும். அப்ப 2 காலங்களா பிரிக்கிறார். முந்தின உபத்திரமும் பிந்தின உபத்திரம். 6வது முந்தின உபத்திரம், 7வது பிந்தின உபத்திரம். அது போல நியாயத்திற்கு நீதியும் அரசாட்சியும் சொல்லி 10 காலங்கள் இருக்கும். இப்போ முன்னாடி வாழ்ந்த அறியாமை காலம், மனசாட்சி காலத்துல வாழ்ந்தவங்க ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு நிறைய இருக்காங்க. மோசே எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியும். மோசே காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் எத்தனை பேர் ரத்த சாட்சியா மறைந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த ஸ்ரீயோட இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரிங்களா? இப்போ சபை வந்து
எடுத்துக்கொண்ட பிற்பாடு கைவிடப்பட்ட சபை இருக்கும். அந்த காலத்துல இப்போ 666 வந்துடும், உத்தரவு வந்துடும். அவங்களாம் நான் இயேசுக்காக நான் வைரக்கியமா நிற்கிறேன், நான் தரித்து கொள்ள மாட்டேன். அப்ப அதை சாட்சியா சில பேர் மறிப்பாங்க. அப்போ பிசாசு என்ன பண்ணுவான், அவங்க ரேகத்தை கல்வி உங்களுக்கு அவங்களுக்கு ரேஷன் தராத, அவங்க எந்த இதுவும் பண்ணாத, முத்திரை போட்டிக்கணும், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இப்போ அதுல வைராக்கியமா நின்று நான் பரவாயில்ல ரத்த சாட்சியா நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த சீயோடு இடம் கிடையாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறியாமை காலத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடையாது, மனசாட்சி காலத்துல இருக்கிறவங்களும் கிடையாது, நியாயப்பிரமாண காலத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உபத்திரவ காலத்துல நீ வந்தாலும் அது கிடையாது. சரிங்களா? இப்ப இருக்கிற கிருபையின் காலத்துல இயேசு யாரும் நம்மளுக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் முகத்தை பார்க்கல. அவர் ரத்தத்தை கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம தெரியாது, வார்த்தையே கேட்டுக்கிறோம், வேதவாசம் சொல்லியிருக்கு. இந்த கிருபை காலத்துல வாழ்கிற நமக்கு தான் இந்த சீயோன் பருவம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எங்க சொன்னா எபிரேயர் 11 அதிகாரம் 39, 40, 31. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். இப்ப பார்க்கிறோம் இந்த 11 அதிகாரம் விசுவாச பட்டியல். அதுல பார்த்தீங்கன்னா ஆபேல்ல இருந்து தொடங்குவார். ஆபேல்ல இருந்து உலகம் உண்டானது முதல் ஆபேல், காயேல், அப்புறம் நோவா, ஏனோக்கு, அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, எல்லாருடைய பட்டியலும் நீங்க படிக்கணும். அதுதான் பைபிள் படிக்க சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ படிச்சீங்கன்னா இப்ப சாமுவேல், அப்புறம் மோசே, அவங்க அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன எப்படிலாம் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க சாமுவேல், அப்புறம் ஸ்ரீகள் சாக கொடுத்தாங்க, ராகம் பேசி எப்படி மன திருமணா, இப்படிப்பட்ட பல காரியங்களை குறித்து இந்த 11 அதிகாரத்துல ஒரு பட்டியல் இருக்கு. பட்டியல் சொல்லிட்டு லாஸ்ட் 39, 40 பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது? சீயோன். சீயோனை என்ன பண்ணலையா? அடையாமல் போனோம். ஆனா அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு என்று முன்னதாக நியமித்திருக்கிறார். தேவையா சொல்லுவோமா? அந்த முன்னதாக விசேஷம் என்னன்னா இயேசுவின் அர்த்தம். நம்மளாம் நிறைய பாடுகள் பட்டாங்க, நிறைய சாகம் கொடுத்தாங்க. ஆபிரகாமை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமை தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வைக்கப்படலையாம். இப்போ ஆபிரகாம் போய் என் பேரை வச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லல. சரிங்களா? ஈசாக்கு போய் என் பேரை வச்சுக்கோங்கன்னு சொல்ல, யாக்கோபு போய் என் பேரை வச்சுக்கோங்க ஆண்டவர் சொல்ல. ஆனா ஆபிரகாம் தேவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச தகவல், தன் பிள்ளையே என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்க போறாரு. யாக்கோபு எப்படிப்பட்டவர், ஈசாக்கு எப்படிப்பட்டவர், இப்படி எல்லாம் வேதத்துல தெரியும். ஆனா அவங்களுக்கே அந்த சீயோன் பர்வதம் கிடைக்கலையும். வேதத்துல இடம்பெற்ற அவர்களுக்கே இந்த சீயோன் பர்வதம் இல்லை. ஆனா அற்பமான உங்களுக்கும் எனக்கும் இந்த சீயோன் பர்வதம், இந்த மகிமை நாம் அறிந்து கொள்வோம். ஆனா அந்த மகிமை அறிந்து கொள்ளாதபடி இன்றைக்கு சொற்ப காரியங்களுக்காக இந்த சீயோனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இழந்து அதனுடைய தன்மையை அறியாதபடி, அதனுடைய ஒரு ஸ்பெஷல், அதனுடைய விசேஷத்தை அறியாதபடி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த சீயோன் பர்வதம் உங்களுக்கும் எனக்கு தான். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த சீயோனுக்கு நம்ம நீதி நிமித்த தேவன் அழைத்தாரா? தீத்து 3 அதிகாரம் வேதவசனம் படிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரத்தத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். அது என்ன வசனம் சொல்லுது? நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் எதனால ரட்சித்தாராம்? அவருடைய இறக்கத்தின்படியே நம்ம என்ன பண்ணாராம்? ரட்சித்தார். உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நமக்கும் நிற்கிற எனக்கும் தேவனுடைய இறக்கம் பாருங்க. எவ்வளோ வேதத்துல இடம்பெற்ற அவங்களுக்கு கிடைக்கல. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 2 புடவை வாங்கினா 2 புடவை ஃப்ரீனா நம்ம விடுறோமா? விடுறோமா? ஒரு இலவசம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விட மாட்டோம். முதல்ல முந்தியாதான் நம்ம தான் நிற்போங்க. ஆனா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஒண்ணுமே இல்லாத அற்பமான நம்மளுக்கு கொடுத்துருக்க பொழுது இதை நம்ம விட்டுடலாமா? இதை விடக்கூடாது. நம்ம அவ்வளவு ஸ்பெஷல், நம்ம விசேஷமானவர்கள். உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் நாமளும் விசேஷமானவர்கள். ஆனா பிசாசு என்ன பண்றான்? இந்த விசேஷத்தை உடைக்கலாம் பல காரியங்களை நமக்குள்ள என்ன பண்றான்? திணிச்சு இந்த சீயோனுக்கு போகாதபடிக்கு நம்ம எப்படிலாம் அவன்
இது பண்ண முடியுமோ அதெல்லாம் தடுக்கலாம். இப்போ பரலோகத்துல 3 விதமான இடங்கள் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப இந்த ஆபிரகாம் ஈசாக்லாம் எங்க போயிருப்பாங்க அப்படி யோசிக்கலாம்ல. அவங்களுக்கு சைன் இல்லை, அவங்களுக்கு சியோன் இல்லை, அவங்க இப்போ ஒரு போட்டின்னு வச்சாங்கன்னா 3 விதமான பரிசுகளை நியமிப்பாங்க. எல்லாருக்கும் தெரியல, என்ன பரிசு சொல்லுங்க நீங்களே? கரெக்ட். அதே போலதான் பரலோகத்தில் 3 விதமான இடங்கள். சியோன் என்பது முதல் தரமான இடம். புதிய எருசலேம் என்பது இந்த மாதிரி இயேசு ரத்தத்துல கழுவப்படாது இன்னொன்று. புதிய பூமி அது 1000 வருஷ அரசாட்சியில அப்போ ரத்த சாட்சியா மறித்தவங்க எனக்கு கைவிடப்பட்டுட்டாங்கல்ல. இப்ப நிறைய ஜனங்கள் அப்போ வருவாங்க, ரட்சிப்புக்குள்ள சில பேர் வருவாங்க. அப்ப ஞானஸ்தானம் கிடையாது. அப்போ நான் இயேசு ஏற்றுக்கிறேன், இயேசு வந்துட்டாரு, எல்லாரும் சொன்னாங்க, நான் கேட்கல, இப்போ சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இது உண்மைதான், அப்போ போய் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா முடியுமா? அப்போ இயேசு ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேரை வைக்கிறதுக்கு புதிய பூமி அப்படி கொண்டு போயிடுவாரு. அப்போ 3 விதமான இடத்துல முதல் இடத்த நமக்கு தான் நினைச்சிருக்கிறாரு. அந்த முதல் இடத்த நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இருக்கிற காலத்துல இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ்ந்து அந்த புதிய ஸ்தானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் இழந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இப்ப ரட்சிப்பு நம்மளுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். கிருபையினால என்ன பண்ணிருக்கீங்களா? எபேசியர் 2:8 படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நான் சொன்னேன்ல, இப்போ நம்மளா ஆண்டுகிட்ட போய் இந்த காலத்துல பிறக்கணும்னு நம்ம கேட்கல. ஆண்டோடைய இறக்கத்தினால இந்த காலத்துல நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. இந்த காலத்துல இயேசுவை அறியும்படி நம்மளுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல சபைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த காலத்துல இயேசு ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த சாக்கியம் கிடைக்காது? இப்ப நம்ம குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் குடும்பத்துல அவங்க ஒருத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நான் ஏன் ரட்சிக்கப்படல, அவங்களுக்கு இல்லை. ஆனா நம்மளுக்கு அந்த சாக்கியம் இருக்குது. ஆனா நாம தான் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கே அதே சபையை 2:7 படிங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே விடுவித்துக்கொள். அப்ப ஏன் சீயோன் குமாரத்தையே எவ்விரித்து பாடலாவதும் நடுவில் ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. ஆனா பாபிலோன் குமாரத்திற்குள் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்புறம் என்ன பண்ணிருக்கிற? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற பாபிலோன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற மெசபொத்தோமியா ஈராக் நாட்டுல ஒரு பாபிலோன்ற ஒரு இடம் இருக்கு. அந்த மெசபொத்தோமியா நாட்டுல தான் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அப்போஸ்தலர் 7:2-3 புரிஞ்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா, காரணூர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசபொத்தோமியாவில தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து, உன் இனம், உன் ஜனம், உன் தேசம், உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வான்னு சொல்றாரு. ஏன்னா அது ஒரு விக்கிரக நிறைந்த இடம், அது ஒரு பாவம் நிறைந்த இடம், அது ஒரு தேவனுக்கு விரோதமான நிறைந்த இடம். அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீ பரிசுத்தமாக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாமை அந்த மனசாட்சி காலத்திலேயே தேவன் என்ன பண்றாரு? அழைத்தார். வேதம் கிடையாது, அப்போ ஒரு ஆலயம் கிடையாது, இப்படி சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஒரு சத்தம் கேட்கும், ஒரு மனசாட்சியில அவங்களுக்கு ஏதோ தோணும். அப்ப கேட்ட காலத்துல ஆபிரகாம் அந்த தேசம், இனம், ஜனம், தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ணாராம்? புறப்பட்டு வந்தார். அந்த மெசபொத்தோமியால தான் இந்த பாபிலோன் இருக்கு, சரிங்களா? ஆனா இப்போ வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபை இருக்குது, போதிக்க ஒரு ஆள் இருக்காங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இது நன்மை தீமை சொல்ற இந்த காலத்திலையும் இன்னும் நம்ம பாபிலோனுக்குள்ள என்ன பண்ணிருக்கோமா? குடியிருக்கிறோம். பாபிலோன் என்பது ஒரு சாபத்தீடு. பாபிலோன் என்பது ஒரு பாவம் நிறைந்த இடம். பாபிலோன் என்பது ஒரு ரிச், ஒரு செல்வம் மிகுந்த இடம். ஆனா அந்த இடத்துல செல்வமும் இருக்கு, பாவமும் இருக்கு. இப்ப இந்த பாபிலோன்ல சாபத்தீடு என்பதை பார்ப்பதற்கு மோசையை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வராங்க. அது எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு ஸ்டடி மாதிரி கொண்டு போனாதான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? அப்போ எகிப்துல இருந்து மோசையை கொண்டு தேவன் நடத்தி கொண்டு வர்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள். 22 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள். அப்படி கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்களுக்கு நேரிடுது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிவந்த சமுத்திரம், அடுத்து என்ன பண்ணுது? கசந்த மாறா தண்ணி, அடுத்து யோர்தான், அடுத்து ராஜாக்கள் எல்லாரும் எதிர்த்து வராங்க. ஒன்னொன்னா கடந்து வராங்க. அப்படி நடத்திப்புல கொண்டு வரும் பொழுது ஒரு எரிகோ கோட்டை என்ன பண்ணுது? வருது. அதே போல பரம காலத்துக்கு போகிற நமக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இந்த வாழ்நாள்ல நடக்கும். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். ஒரு காலத்துல சிவந்த சமுத்திரம் இருக்கலாம், ஒரு காலத்துல யோர்தான் இருக்கலாம், ஒரு காலத்துல கசந்த மாறா இருக்கலாம்,
ஒரு காலத்துல ராஜாக்கள் எழுப்பி தடை பண்றாங்க, அது போல சத்துருடைய குறுக்கிடுதல், ஒரு காலத்துல எரிகோ கோட்டை, ஒரு காலத்துல ஆயுள் பட்டணம், இந்த மாதிரி நடத்திப்புல நிறைய காரியங்கள் வரும். ஆனா தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் என்ன பண்ணணுமா, கடைபிடிக்கணும். மனசும் மாம்சம் விரும்புகிற காலம் இதுவல்ல. அப்படி மனசு மாம்சம் விரும்பி நம்ம ஜீவித்தோமானால் அந்த சீயோனுக்கு தகுதி அற்றவர்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நீங்க போய் ஆபிரகாம் ஒரு பிள்ளையை பலி கொடுக்க போனது போல நீங்களும் நானும் கொடுப்போமா? அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கா? சும்மா சொல்லிக்கலாம் விசுவாசத்தோடு நான் சொல்லிட்டேன். இன்றைக்கு எல்லாருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் மீன் கேட்டேன், மீன் கொடுத்தாரு ஆண்டவர். நானும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சேன், சின்ன மீன் கிடைச்சு, நானும் பெரிய மீனா கேட்டேன், நானும் பெரிய மீன் கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன விசுவாசம்? ஒரு செருப்பு கேட்டா செருப்பு கிடைச்சது. இதான் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் விசுவாசமா இருக்கு. ஆனா அந்த காலத்துல விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, பிள்ளை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கும்படியான ஆபிரகாம் அவர் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. ஆனா அவர்களுக்கே கிடைக்காத ஒரு இடத்துக்கு தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது சொற்ப காலத்தினால அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுவோமா, இழந்து போயிடுவோம். அது போல மோசையை கொண்டு எகிப்துல இருந்து கானானுக்கு கொண்டு போகிற அந்த வழியில பலவிதமான போராட்டங்கள் நேரிடும் போது ஒரு எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக வருது. இப்ப எரிகோ கோட்டைய பெரிய சுவர், அது 2 லாரி போற மாதிரி சுவர். எரிகோனாலே ஒரு செழிப்பான இடம், அங்க பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, பாவிலுடைய சால்வைகள் இருக்கு, நேர்த்தியா இருக்கு, வர்த்தகர் இருக்காங்க. அவங்க கோட்டை மதில் சுவரை எப்படி வச்சிருக்காங்களாம், அந்த 2-3 அந்த மதில் சுவர் மேல 2-3 மாடி கட்டலாம். ராகா பேசி பாத்தீங்கன்னா பெரிய கோட்டையுடைய மதில் சுவர்ல தான் இருந்தாங்களாம். 2 அடுக்கு மாடிகள் கேள்விப்படுறோம் வேதத்துல. இப்ப நம்மளுடைய மதில் சுவர் எத்தனை அடி வச்சிருப்போம்? ஒரு அடி வச்சிருப்போமா? அது எவ்வளவு தெரியல, ஏன்னா வெளில இருந்தா அதை மெஷர்மெண்ட் தெரியும். இப்போ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, மதில் சுவர் போட காம்பவுண்ட் வால். இப்போ எரிகோ கோட்டை அவ்வளவு நேர்த்தியான இடம். ஆனா எரிகோ கோட்டைய தகர்ப்பதற்கு தேவன் எப்படி வைத்தார்னா, 7 ஆசாரியர்கள், 7 பூரிக்கை, 7 பெட்டிக்கு முன்பாக இத்தனை பேர் போகணும், 6 நாள் சுத்தி வரணும், 7ஆம் நாள் எல்லாரும் ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை தேவன் துதியினால தகர்த்தார். சரிங்களா? அப்படி தகர்க்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆண்களை ராகாப் என்னும் தேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானது ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலக்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். ஆமென். போதும், இங்க பார்க்கிறோம் தெளிவா யோசுவா என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்ற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆனாலும் இந்த பட்டணமும் இதுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடானது. நாம் அனுப்பின ஆட்களாக பேசி மறைத்து வைத்தபடியால் அவங்களும் அவங்களோட கூட இந்த காரியத்துக்கு மட்டும் ஒரு ராகா பேசிக்கேன். அப்புறம் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினால் நீங்கள் சாபத்தீடாகிறவர்களுக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிடுவ. தெளிவா சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீ சாபத்தீடாயிடுவ, நீ எடுத்தினா நிமித்தம் இஸ்ரவேல் பாளையம் மொத்தம் 22 லட்சம் ஜனமும் என்ன பண்றோமா, சாபத்தீடாயிடும். எல்லாம் தெளிவா எல்லாருக்கும் சொல்றாரு. இன்னைக்கு தேவன் நமக்கு வசனம் சொல்றாரு, நீ இந்த சாபத்தீல மாட்டிக்காத. நீ மாட்டினது மாத்திரமல்ல, உன்னிமித்தம் உன் குடும்ப சாபத்தீடாயிடும், உன்னிமித்தம் உன் சபைக்கு சாபத்தீடாயிடும், உன்னிமித்தம் உன்னை சார்ந்தவர்களுக்கு சாபத்தீடாயிடும். சொல்றது அங்கு எத்தனை வசனங்கள் கொடுக்குறாரு. நம்ம கேட்கிறோமா? இந்த உலகம் எரிகோ போலதான் சாபத்தீடான உலகம். நிறைய பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, வைடூரி இருக்கு, நிறைய உபயோகமான பொருட்கள் இருக்கு. ஆனா எது உபயோகப்படும், எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மளுக்கு விலைக்கு சொல்லியிருக்காங்க. எது அசுத்தம், எது பரிசுத்தம். பைபிள் நம்மளுக்கு இருக்கு, எல்லார் கையிலும் பைபிள் இன்னைக்கு இருக்கு. நல்ல ஊழியக்காரர்கள் போதிக்கிறாங்க, நல்ல எடுத்துரைக்க கர்த்தர் நல்ல போதகர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்றோமா, சாபத்தீடானதுல இருக்கும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்திப்பு கொண்டு வரும்போது ஆகான் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான், இந்த சாபத்தீடானதுல அவன் சில பொருட்களை இச்சித்து எடுத்துக் கொள்ளுகிறான். அப்போ எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசு, அதை சாதாரண ஒரு துதியில வச்சு
7 ஆசாரியர்கள் 7 கோரிக்கைகள் கொண்டு போய் மொத்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அது எதிர்த்து விழுந்தது. அப்படி அது கடந்து வரும் பொழுது ஒரு ஆயி என்ற ஒரு பட்டணம் இருக்குது. இப்ப இந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து அப்படி பண்ணி எரிகோ போட்டு விழுந்தது. ஆனா ஆயிக்கு வேவு பார்க்க அனுப்பும் பொழுது அந்த மனுஷர்கள் சொல்றாங்க, 2000-3000 பேர் போனா மட்டும் போதும், அந்த ஜனங்களை எதிர்கொண்டு நம்ம காணாமல் கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லி நம்ம பிளான் பண்ணி போயிடுறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த ஆயி பட்டணத்தை இவர்களால் முறியடிக்க முடியல. கிட்டத்தட்ட அதுல எத்தனை பேர் பார்க்கணும்? யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆயின் மனுஷர் அவர்களுக்கு ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பண்ணிட்டாங்களா, இறந்துட்டாங்க. இன்றைக்கும் நாமளும் அப்படிதான் இருக்கோம். சாபத்தீடானதுல எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொன்னா, சாபத்தீடானதை நாம் எடுத்ததுக்கு மாத்திரமல்ல, அதை மறைச்சும் வச்சுக்கணும். இன்றைக்கும் பல காரியங்கள் நமக்குள்ள, பல நம்மளுக்குள்ளேயே இருக்கிற சில பாவங்கள் நாம நினைக்கலாம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன சொல்றாரு, வீட்டுல பேசினா வெளிச்சத்துல கொண்டு வருவேன், கூரைக்குள்ள பேசினா கூரைக்கு வெளியே. எல்லாரும் இன்னைக்கு நல்லா நம்ம கத்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சில வேளையில நமக்கு நீதியா என்ன பண்ணுகிற காரியம் தேவ பார்வைக்கு அற்புத பாருங்க. நம்மளே நினைச்சிருப்போம், நம்ம இன்னைக்கு நல்லா எல்லாரும் ஜெபிச்சிங்க, எல்லாரும் நல்லா ஜெபிச்சிருக்கீங்க. ஆனா புலம்புல சொல்லுது 3ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை தேவனால் மூடிக்கொண்டீர். அப்ப புலம்புல எரேமியாவை கொண்டு தேவன் சொல்லுகிறாரு, ஜெபம் உட்பிரவேசிக்காதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஏன் மேகத்தினால நாம மூடணும்? நம்மளாம் நல்லா ஜெபிச்சிடற, நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போய் இருந்ததான்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ணல, சில வேலைகள் தெரியல. நம்மளாம் நினைச்சிருக்கோம் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. ஆனா சில வேலை ஆண்டவரே இந்த ஜெபம் ஜெபிச்சா ஆண்டவரே பதில் வரல. ஏன்? சாபத்தீரானது நம்மளுக்குள்ள காணப்படும் பொழுது தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. செம்மையானவர்களின் ஜெபம் தேவனுக்கு பிரியம். புரியுதுங்களா? துன்மார்க்குடைய வழி தேவனுக்கு அறிவு இருக்கு. நமக்கே தெரியாத சில காரியங்கள் நமக்குள்ள துன்மார்க்கங்கள் இருக்கும். ஆனா சபைக்கு வருவோம், பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், ராபூஜை இருக்கும். இன்றைக்கு கூட பாஸ்டர் என்ன சொன்னாரு, வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கக்கூடாது, அது தேவனுடைய மகிமைக்கு நல்லது. ஆனா வியாதி எப்படி வருதுன்னு சொல்லுது. 11ஆம் அதிகாரம் 20-31 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, தேவனுடைய அப்பத்தையும் மாம்சத்தையும் ரசத்தையும் நம்ம பானப்படும் பொழுது, ரத்தத்தையும் பானப்படும் பொழுது அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் சிலர் பலவீனர், சிலர் வியாதி, சிலர் நித்தரை. அப்போ தேவனுடைய ரத்தத்தை தேவனுடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. நீ துணிகரமா செய்து கொண்டு நீ அந்த ராபோஜனை எடுக்கும் பொழுது அது நமக்கு என்ன பண்ணிடுது, கண்ணியாய் மாறிடுது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் விளவிடும். நம்ம தெரியல, ஏதோ தெரியாத நம்ம இந்த மாசம் செஞ்சுக்கலாம் ஆண்டவே. அதுதான் ராபோஜனத்துக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு வைப்பாங்க, பாஸ்ட் கூட வைப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சுத்திகரிப்புல என்ன இருக்கும், ஆண்டவரே இந்த மாதம் குழந்தை எந்த குறைவு செய்திருந்தாலும் பண்ணீங்க. இப்போ யூதாஸ் காரியத்துக்குள்ள ராபோஜன துணிக்கையை துவைத்து இயேசு கிறிஸ்து கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன புகுந்துதான், சாத்தான் புகுந்தான். அப்ப நீ அசுத்த கிரியோடு நீ ராபோஜனை எடுக்கும் பொழுது அசுத்த கிரியை உன்னை இன்னும் ஆளுகை செய்யும். புரியுதுங்களா? இப்போ பரிசுத்தமா இருந்து நீ எடுக்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை உருவாகும். அதுதான் ராபோஜனத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமா, நல்ல ஒப்பு கொடுத்து அந்த இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அவனுக்கு கண்டிப்பா நீங்க விரும்பும் பொழுது இந்த காரியம் அசுத்தம் என்பதை அவனுக்கு என்ன பண்ணுவாராம், வெளிப்படுத்துவார். இப்போ யூதாஸ் காரியத்துக்கு ஒரு பொருளாசை இருந்தது. அந்த பொருளாசையினால முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளை கோலத்தை உடைச்சி இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்துல ஊத்தும் பொழுது, ஐயோ இவன் என்ன பண்ணலாம், இது நிறைய 300 காசுக்கு இது வித்து நம்ம சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சிந்தை எழுதுது. இது போல நம்மளுக்குள்ள பாவங்கள், பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் நம்மளை பின்தொடரும். அந்த இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுதியிருக்கிறது தான் ஞானஸ்தானம். அந்த பழைய மனுஷனை அந்த தண்ணீர்ல என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் என்பது ஃபுல்லா மூடி மறித்துறாங்க, அடக்கப்படப்பட்டு அப்புறம் எழுதுக்கிறது. அப்போ புதிய மனுஷனா நம்ம எழுதுக்கணும். அப்போ இந்த மறித்து இந்த அடக்கம் பண்ணப்பட்ட இந்த புதிய எழுதுக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த சுவாபங்கள் மறைதான் அவர் விரும்புவார். ஆனா அது பின்தொடரும். அந்த பின்தொடர்ந்து தான் நம்மள என்ன பண்ணுவோம், பழைய ஞாபகங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அது நம்ம ஆளுகை செய்யும். புரியுதுங்களா? யூதாஸ் காரியத்துக்கும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ண பாத்திரம். எத்தனையோ பேர் இருந்தாங்கல்ல,
அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏன் 12 சீஷர்கள் யூதாஸ் காரியத்துல ஒன்று வந்தது? அதே போலதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்காங்க. ஆனா ஏன் நம்ம இறைவன் தெரிந்து கொண்டார்? நமக்கே அந்த ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். நமக்கே அந்த சீஷர்களுக்குரிய ஒரு தன்மை, ஒரு முதல் பலனை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். முதல் பலன் தான் சியோன். முதல் பலன் தான் சியோனுக்குள்ள போய் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் சிங்காசனத்தில் என்னோடு கூட அமரும்படி நான் அவனுக்கு ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறேன். அந்த வசனத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:21 படிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். சொல்லமா? இப்ப பாருங்க, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்யலாம். அப்போ ஒரு ஜெயஜீவியை வாழணும். சும்மா திரும்ப போட்ட அஸ்திபாரத்தையே நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? போடக்கூடாது. கூட உபதேசங்கள் இந்த மாசம் இந்த பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரை கோவப்பட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், ஆண்டவரை சினிமா பார்த்துட்டேன், ஆண்டவரை அவங்களுக்கு விரோதமா பண்ணிட்டேன், கொலை செஞ்சுட்டேன், உபச்சாரம் பண்ணிட்டேன், வேசித்தனம் பண்ணிட்டேன், இந்த மாசம் குடிச்சிட்டேன், இந்த மாசம் என்ன பண்ணிட்டேன், பொய் சொல்லிட்டேன், திருடிட்டேன், எல்லாம் இருக்கு. ஆனா அடுத்த மாசம் அது தொடரக்கூடாது. இந்த மாசம் ஒரு உடன்படிக்கை வேணும். நமக்கு ஒரு ராபோஜனுக்கு ஒரு உடன்படிக்கை வேணும். அப்படி நம்ம அந்த உடன்படிக்கை இல்லாத எடுக்கும் பொழுது, அதை செய்யும் பொழுது சாத்தான் நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவான்? புகுதலாம். யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுததுனால அவனுக்கு நேரம் எங்க போச்சு? மரணம் ஏறிட்டது. உடனே அவன் என்ன பண்ணான்? ஆண்டு கொண்டு சேர்த்தார். இன்றைக்கு நாம செய்யற பாவங்கள்னாலதான் தேவன் நமக்கு சில பலவீனங்கள், அடிக்கடி சொல்ற பலவீனங்கள் அதுக்கு அந்த பலவீனம் தொடரும் பொழுது அது ஒரு சரீரத்தில் வியாதியா மாறிடுது. அந்த வியாதியிலையும் நம்ம ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் நம்ம என்ன பண்றாங்க? நித்திரை அடைகிறார்கள். அப்போ தேவன் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனை நேரா கொண்டு போய் நியாயத்திற்கு முன்பாக நிறுத்தப்படாதபடிக்கு தேவனால நாம என்ன பண்றோமா? சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு 31 பார்த்தீங்கன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் என்ன பண்றோமா? சிக்ஷிக்கப்படுகிறோம். அந்த சிக்ஷை நம்ம பூரணப்படணும். திரும்ப அந்த காரியத்தை நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது? நேரிடக்கூடாது. அந்த ஆகானுக்கு தேவன் அந்த யோசுவா மூலமா சொல்லப்பட்டதை ஆகான் என்ன பண்ணல? கேட்கல. அதை பார்த்து இச்சித்து இன்றைக்கு நம்மளுக்கு இச்சை தான். இச்சை இந்த உலகத்துல பார்க்கறது எல்லாம் இச்சை தான். அடுத்த வீட்டுக்காரன் என்ன பண்றான்? நிறைய பெரிய டிவி வாங்கிதான். நம்மளுக்கு கொடுத்த சின்ன டிவி போதும். அந்த பெரிய டிவியை பார்த்து நீ இன்ஸ்டால்மெண்ட்ல போய் அதுக்கு ஒரு வண்டி வாங்கி அதை வாங்கும் பொழுது அது லீவ் கட்ட முடியல. அதுக்காக இன்னொரு இடத்துல வண்டி, அதுக்காக இந்த வண்டி கட்ட இன்னொரு இடத்துல வண்டி. இதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? கடல். அந்த இச்சையால இந்த புடவை உனக்கு போதும், நீ அவங்க கட்டியிருக்காங்க, இந்த வீட்டுக்காரர் கட்டியிருக்காங்க, அதே மாதிரி நான் அதை விட இன்னும் கொஞ்சம் வாங்கணும், அதுக்காக ஒரு வண்டி வாங்கு. இப்ப அதை என்ன பண்ணுது? பொருளாசையில போகுது, இச்சையில போகுது, கடல்ல வந்தது. அப்போ எல்லாரும் பார்த்து என்ன பண்றாங்க? இவங்க சபைக்கு போறாங்க, இவங்க வீடு வாசல்ல என்ன பண்றாங்க? கத்துறாங்க. இப்ப வண்டிக்காரங்க கேட்டவங்க என்ன பண்றாங்க? கத்துறாங்க. அதனால ஒளியிறாங்க. போய் ஜனங்க என்ன பண்றாங்க? அந்த வீடுகளை விட்டு அடுத்த வீட்டுல போய் ஒளியிறாங்க. இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பிள்ளைகளை விட்டு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். அம்மா கேட்டா இல்லைன்னு சொல்லு. நாம மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்? பொய்ய சொல்லித்தரோம், திருட்டு தர சொல்லித்தரோம். நீ உட்கார்ந்து பாரு, அவங்க வராங்களான்னு பார்த்து எனக்கு கரெக்டா சொல்லிடுங்க. அவங்க கிட்ட போய் என்ன பேசுறாங்கன்னு பாரு. ஏன்னா பக்கத்துல இருக்காங்க, இவங்க கடனை பத்தி என்ன அங்க போய் நின்று அப்படியே சும்மா போய் நிக்கிற மாதிரி நின்று பார்த்து அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேட்டுட்டு வந்து சொல்லு. இப்போ ஆண்டு நம்மளுக்கு சொல்றாருல, இந்த சாபத்தி இது, இந்த தொடாத, நீ சயனுக்குரியவ, நீ சியோனுக்குரியவ, உன்னை முதல் தரமான கனி, நீ ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழணும். இது என்னால வாழ முடியாதான? நீங்க தேவனுடைய குமாரன், அதனால உங்களால எல்லாம் ஈஸியா முடியும். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல தான் இந்த இடத்துல வந்தார். அவர் தேவனுடைய ராஜகுமாரனா இந்த இடத்துல வரல. அவரு நம்ம கூட ஒரு மனுஷனா இருந்து ஒரு ஏழை வீட்டுல இருந்தாரு, தச்சருடைய வேலைகளை செய்தாரு. அவர் என்ன பண்ணாரு? நம்மளை போல என்ன பண்றாரு? சில வேலை அவருக்கு பசி உண்டாயிடுச்சு பார்க்கிறோம். அத்திமரத்துக்கா போறாரு, நம்மளை போல பசி இருந்தது. நம்மளை போல அவர் என்ன பண்றாரு? அந்த போட்ல என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருந்தாரு. அவரும் நம்மளை கூட ஜெபம் பண்ணாரு. அவருக்கு ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு திகில் வந்தது என்று சொல்லி என்ன பண்றோம்? அந்த கெத்செமனே தோட்டத்துல பார்க்கிறோம். இப்படி நம்மை போலதான் அவரும் இருந்தாரு. அவருடைய ஸ்பெஷல் கிடையாது. அவர் எதுல ஜெயித்தாரு? இதை ஒரு தூதன் பரிசுத்த ஆவியினால இதெல்லாம் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நமக்கும் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவி வேணும். இன்றைக்கு நம்ம நினைக்கிற பரிசுத்த ஆவினா இப்ப நம்ம எல்லாரையும் நம்ம குற்றப்படுத்தல.
ஏதோ கை தட்டி நம்ம வந்து அபிஷேகத்தினால குதிச்சு பண்றது பரிசுத்தாவி நம்ம நினைக்கிறோம், அது நல்லதுதான். ஆனா பரிசுத்தாவி வரும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 படிங்க. பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். பரிசுத்தாவி ஒரு மனுஷனிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடையணும். ஃபர்ஸ்ட் பலன் அடையணும். நாம பலன் அடையணும். மற்றவங்களுக்கு பரிசுத்தாவில வந்து ஜோம் பண்ணி அடுத்த பிசாசு துரத்துறதுக்கா? நமக்குள்ள பிசாசு இருக்கு. நமக்குள்ள நிறைய கோவன்ற பிசாசு இருக்கு, எரிச்சல்ன்ற பிசாசு இருக்கு, பொய்யன்ற பிசாசு இருக்கு, துர்குணன்ற பிசாசு இருக்கு, பொருளாசைன்ற பிசாசு இருக்கு. கலாத்தியர் அந்த 5 பட்டியல் பார்த்தீங்கன்னா 17-19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி அத்தனை விதமான பிசாசின் கிரியைகள் நமக்குள்ளதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவி நமக்கு பலன் அடையணும். நாம பலன் அடையும் பொழுதுதான் அடுத்து 4 விதமான இடத்துல நம்ம சாட்சியா இருக்க முடியும். முதலாவது சாட்சி நம்ம சுத்தி இருக்கிற குடும்பம். அந்த குடும்பத்துல சாட்சிகளை இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்துல நம்ம சாட்சியா இருக்கணும்? நீ சபைக்கு போறியா, உனக்குள்ள வரைக்கும் எத்தனை பேர் குடும்பத்துல சொல்லப்படுது? நீ சபைக்கு போறியா, எவ்வளவு வாயாடுறது? நீ சபைக்கு போறியா, மாமியாரை எப்படி நடத்துறது? நீ சபைக்கு போறியா, மருமகளை எப்படி நடத்துறது? நீ சபைக்கு போறியா, உனக்கு எவ்வளவு கெட்ட வார்த்தை? நீ சபைக்கு போறியா, நீ பேர் எவ்வளவு அசிங்க வார்த்தை பேசுற? நீ சபைக்கு போடுற, நீ பாக்கு போடுற. நீ சபைக்கு போற, உனக்கு இவ்வளோ சினிமா. நீ சபைக்கு போற, அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ற? களியாட்டு விக்கிற கோயிலுக்கு போற. எத்தனை பேர் குடும்பத்துல இப்படிப்பட்ட சாட்சிகள் கெடுது? அப்போ பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அவன் பலன் அடையும் பொழுது தேவன் நம்மளுக்கு உணர்த்துவார், இது நீ செய்யாத, இதை செய்ய. கண்டிப்பா ஆண்டுக்கு ஒரு மனுஷனுக்கு சொப்பனத்துல பேசணும். அதான் பேசிக். ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் சொப்பனத்திலாவது தரிசனத்திலாவது தீர்க்க தரிசனத்திலாவது பேசணும். அப்படி ஒரு மனுஷனுக்கும் நம்ம பேசலாம். நம்ம ட்ராக் சரியான ட்ராக் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம போலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வர முதல் ஆண்டு சொல்லும், ஒரு மனுஷனுடைய குறைகளை அடுத்தவரிடத்துல இருந்து சொல்லுகிற தேவன் நம்ம தேவன் கிடையாது. ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். நம்ம குறை குற்றங்களை நம்ம கிட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. நீ அதை கேட்காத பட்சத்தில் அடுத்தவர் மூலமா நமக்கு அது வெளியே வருது. உன்னை வந்து அசிங்கப்படுத்தணும்னு விரும்ப மாட்டேன். நீ பரிசுத்தாவியில் நிரப்பும் பொழுது நம்ம பலன் அடைவோம். நம்ம குறை குற்றங்கள் இது ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணுவ? சொப்பனம் போட்டு நீ இப்படி அரை நிர்வாணமா இருக்க, உன் வசனம் கிழிஞ்சிருக்கு, உன் தலை முக்காடு மூடல, உன் பாதரட்சை இல்ல, உன் காலில் அசுத்தம் ஊட்டிருக்கு, உன் கை குஷ்டரோகமா இருக்கு, உன் தலைமயில சில மொட்டையா இருக்கு, இதெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட சில சொப்பனங்கள் போடும் பொழுது நீங்க ஊழியக்காரத்துல அதை வந்து வெட்கப்படாமல், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் வந்தது, இதன் அர்த்தத்தை சொல்லுகிற போது கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு என்ன பண்ணுவாராம்? அவங்களுக்கு உணர்த்துவார். என் நாக்குல ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கு? கருப்பா இருக்கு, என் கண்ணு குருடா இருக்கு. சொல்ல கண்ணு குருடா இருக்குன்னா உன் பார்வையில ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு விரோதமா இருக்கு. உன் வஸ்திர கிழிச்சிருக்கு, உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிற அதுல சில குறைபாடுகள் இருக்கு. உன் காலில் நீ நடக்கிற பாதையில அசுத்தம் காணப்படுது. உன் கைகள் கிரியை நீ செய்யற ஒரு காரியத்துல ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமா இருக்கு. உன் நாவு பொய் சொல்லுது, பொல்லாங்கு பேசுது, உன்னுடைய சிந்தை முடி அப்படின்ற பொழுது உன் மண்டையில உன் காரியம் தேவனுக்கு விரோதமா இருக்கு. இப்படி பல காரியங்களை தேவனுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அப்போ பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அவன் முதலாவது பலன் அடையணும். பலன் அடையணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விரும்பணும். ஆண்டவரே என்னுடைய குறை குற்றம் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறத காட்டில நம்ம ஜெபித்து பரிசுத்தம் ஆனாதான் நம்ம ஜெப தேவனுக்கு உட்பிரவேசிக்கும். அப்படி நம்ம பரிசுத்தம் ஆகாத, நம்ம அசுத்தமா இருந்து செய்த காரியத்தையே செய்து 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 நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் தன்னை மேகத்தினால் என்ன பண்ணுவாராம்? மூடிக்கொள்வார். சும்மா இங்க வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போலாம் 10-11. ஆனா இந்த சீயோனுக்கு நம்ம போகிற நமக்கு முதலாவது நம்ம முதல் பலன், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளால மற்றவங்களுக்கு இப்ப ஆகானால அவனுக்கும் சாபம், அவன் குடும்பத்துக்கு சாபம், அவனுடைய பாளையத்துக்கும் சாபம். இப்ப நம்ம ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு ஆசீர்வாதம், நம்ம சபைக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டது போல நீங்கள் பலனடையும் பொழுது எருசலேம்ல முதலாவது சாட்சி சபையில இருக்கணும். ஒரு சகோதரி குறித்து நாங்க எங்க வீட்டுல அவங்க சொல்லுவாங்க, அவங்க குடும்பம் முழுவதும் எங்க குடும்பம், அந்த ஒரு சகோதரி மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க போறாங்க. சின்ன பிள்ளைகள் இடத்துல கசப்பு, 12-13 வயசு பிள்ளைகள் இடத்துல கசப்பு. இவங்களா என்ன சபைக்கு போத அந்த பாட்டி
முதல் கோபம் இல்லை, அதுவே கசப்பு, அதுவே இவ்வளவு வாயாடுது சொல்றாங்க, கேட்கிறோம் நாங்க. அப்போ முதல் எருசலேம்ல சாட்சி வேணும், நம்ம சொந்த புருஷனிடத்துல சாட்சி வேணும், மனைவி இடத்துல சாட்சி வேணும், மாமியார் இடத்துல சாட்சி வேணும், சகோதர இடத்துல சாட்சி வேணும் நம்மளுக்கு. இப்ப கடவுள் வந்து சொன்னேன், சபைக்கு போறேன் வாயாடுத நல்லா நம்ம உபாசம் கொடுத்து கிளம்பி வருவோம், நல்லா ஜெபம் பண்ணணும். கடவுள் என்ன பண்ண போற இடத்துல கிட்ட கொடுத்துட்டு போறீங்க, எப்ப பாரு உங்ககிட்ட ரோதனையா இருக்கு, எப்ப பாரு உயிர் எடுக்கிறேன், நான் சபைக்கு போகும்போது தானே நீ இந்த வேலை பண்ற, இல்ல முதலாவது மொழியும் வீட்டுல அவர் செய்யணும். அதை சொல்லிட்டு அதை நீ செஞ்சுட்டு வரும்போதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய ஜபத்தை தேவன் அங்கீகரிப்பார். அந்த ஊழியம் அதை ஊழியத்துக்கு கிளம்பும்போது தான் எப்ப பாரு சத்துரு ஊக்குல கொடுத்துடலாம். இந்த மாமியாருக்கு இதே வேலை, இதுகிட்ட பெரிய போராட்டமா இருக்கு, என்னால என்ன பண்ண முடியல, கிளம்பும்போதுதான் நான் ஒன்று சொல்லிட்டு போறேன், இவ்வளவு நேரம் இருக்கல, இல்ல தேவன் நம்மை சோதிப்பார், தேவன் நம்மை சோதித்து பார்ப்பார். நீங்க அவங்களுக்கு செய்ய முதல்ல மாமியாருக்கு தான் மொழியும். இப்போ கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க மாமியார் ரொம்ப சிக்காயிட்டாங்க. கத்துடைய திருவையினால தாழ்மையை சொல்றேன், இது பெருமைக்குரியல. ஆண்டு எங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாரு, ரொம்ப பாரமா இருக்கும், சபைக்கு வரணும், சபைக்கு போகணும், ஆராதனை கூட போக முடியாத சில காரியங்கள் எங்களுக்கு வந்தது. என் கணவருக்கும் எனக்கும் என் கணவருடைய தம்பிக்கும் வந்தது. அப்ப அவங்களை நாங்கள் குளிக்க வைக்கணும், அவங்கள பண்ணணும், அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யணும். ஆனா சபையெல்லாம் முக்கியம், வேற என்ன பண்ண முடியும்? 9 மணிக்கு சபைக்கு நாங்கள் 10 மணிக்கு போவோம். ஏன் அவங்களுக்கு அவங்க எழுந்து உட்கார வச்சு அவங்கள டாய்லெட் போய் கழுவி அவங்களுக்கு இப்ப ஆண்டு 1 மணி நேரம் லேட்டா இருந்தனால அந்த ஆசீர்வாதம் போயிருமா? கிடையாது. முதல்ல நம்ம ஊழியம் என்னன்னா குடும்பத்துலதான் ஊழியம். இந்த நாள் முதல் கொண்டு அப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகுது, உங்க கணவர் எதுனா சொல்றாரு, உங்க மாமியார் எதுனா சொல்றாங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க எதனா செய்யணும்னா செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா அவங்க சபிக்காதீங்க. அந்த டைம்ல பிசாசு எடுத்துட்டு வந்து வந்தாதீங்க. பிசாசு உண்மையிலதான் போயிடுச்சு, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராது. அந்த சபைக்கு நீங்க வந்து என்னதான் வந்தீங்கனாலும் அவங்களுக்கு கீழ்படியாக நீங்க வரும்போது ஒண்ணுமே நடக்காது. நீங்க எல்லாம் 199 வேலைகள் செய்திருப்பீங்க, ஆனா அந்த ஒரு வேலையில உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, சும்மாயிடும். அதனால நீங்க இந்த நாள்ல இருந்து அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்துல நம்ம என்ன பண்ணுமா, சாட்சியா இருக்கும். அடுத்து யூதேயா, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அநேகர் இன்னைக்கு என்ன பண்றோம், சபையில சாட்சி கிடையாது. சபையில ஒரு பக்கத்துல தள்ளி உட்காருன்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம இடம் பிடிக்கிறோம். இங்க இடம் பிடிக்கிறதுல பரலோகத்துல இடம் பிடிக்கணும். சீவனுக்கு இப்போ பார்க்கதானே போறோம், ரிலேஷன் சர்வீஸ்ல முதலாவது ஓடி போய் என்ன பண்ணுவோம், உட்காந்துருப்போம், நம்ம பேக் வச்சுப்போம், எல்லாத்தையும் வச்சுப்போம். எல்லாம் கொஞ்சம் உட்காரு, புது விசுவாசி அப்பதான் ஒரு சகோதரி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்தோடனே நம்மளே இந்த மாதிரி நான் அதனாலதான் பேசுறேன், புரியுதுங்களா? இப்போ நம்ம இடுக்கமான சூழ்நிலை எவ்வளவு அவனுக்கு விட்டு கொடுக்குறோமோ அவளுக்கு அவ்வளவு நம்மளுக்கு மிஸ் ஆகும். நம்ம சுவாபங்கள் மாறும், நம்ம குணங்கள் மாறும், தேவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ இன்னும் உனக்கு பிடிச்சு வச்சீங்கன்னா அப்ப உனக்கு வந்து எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் போகும்? ஆனால் தனக்கென்று அந்த 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 பழையத்துல என்ன பண்ணிட்டான், நீ வந்து கீழ்ப்படிதல் உள்ளவா, இது நீ விட்டு கொடு, நீ பொறுமையா இரு, அநியாயம் அதை சகிச்சுக்கோ, அவங்கதான் தப்பு பண்ணாங்க, நீ தப்பு பண்ணல, நீ முன்னால நல்லா உண்மையா தான் இருக்க, உங்க ரூட்டு கரெக்ட் தான், அவங்கதான் குறுக்கிடுறாங்க, எல்லாம் கரெக்ட் தான், அநியாயம் தான். ஆனா ஏன் பொறுத்து கொள்ளுகிறது இல்லை, ஏன் சகிக்கிறது இல்லை? 1 Corinthians 6 அதிகாரம் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு வழக்கு உண்டானால் என்ன பண்றீங்க, நீங்க போயிட்டு அநீதிக்காரங்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட போறீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க, ஜட்ஜு கிட்ட போறீங்க, ஏன் அந்த மூப்பர்கிட்ட எடுத்து வர மாட்டீங்க? ஏன் உங்களுக்கே அது தெரியலையா, அது அநியாயம் தான், அவங்க பண்றது தப்புதான் தெரியுது, ஏன் சகித்து கொள்ள மாட்டோம், ஏன் பொறுமையா இருக்க மாட்டோம், நம்ம ஏன் இன்னும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்? இன்னும் விட்டு கொடுக்குற சுவாபங்கள் இல்லை. இன்னும் அவங்க பேசினா ஒரு வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுறோம், இன்னும் வாக்குவாதங்கள் இருக்கு, விவாதங்கள் இருக்கு. தேவன் பாருங்க, மயில் கத்தரிக்கிற ஆடுகளை போல வாய் தருவாத இருந்தாராம். அவருடைய வார்த்தை வந்து சட்டம் வந்து பூக்கரல் வீதிகள்ல கேட்கலையாம். ஆனா இன்னைக்கு நம்ம பேசுற வார்த்தை எங்க கேட்குது, தெருவுல கேட்குது. வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தை தெருவுல, நம்மளுக்கு இன்னும் அமைதியா பேசுற சுவாபம் இல்லை. இன்னும் வந்து சத்தத்தை அடக்கி ஸ்திரீகள் பேசாமல் இருக்கிறது நல்லது. அவங்க என்ன ஒரு காரியம்லாம் வீட்டுல போய் கற்றுக்கணும். இன்னைக்கு சபையில தான் நிறைய பேர் என்ன பண்றோம், சத்தத்தை உயர்த்தி பேசுறோம். ஊழியக்காரத்துக்கு அடங்கிறது இல்லை. ஊழியை செய்ய நியமிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ ஒரு அவசர காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ பேர் என்ன பண்ணாரு, ஒரு 7 பேரை தெரிந்து கொண்டாரு, கீர்த்தி உள்ள 7 பேரை தெரிந்து கொண்டாரு. இப்போ சபையில அது கூட ஒரு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்கன்னா சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி பாஸ்டர் வந்து அவருக்கு பிரியமானவரை கொண்டு வந்து நிறுத்த முடியாது, புரியுதுங்களா? நான் இங்க வந்திருக்கிறேன்னா உங்க சபைக்கு ஆண்டவர் முன்னதாக எங்களை நியமித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டோட திட்டம், ஆண்டோட சித்தங்கள் இந்த இடத்துல வர முடியாது. நான்
நாளைக்கு யாரை கொண்டு வர்றாரோ அவங்க தான் வர முடியும். சாதாரணமா இந்த சகோதரி தூக்கி இங்க நிறுத்திட முடியுமா? அவங்கள தூக்கி இங்க நிறுத்திடணுமா? இன்னைக்கு பாஸ்டர்மாவே பேசணும்னா கூட இங்க பேச முடியாது. ஆண்டோட திட்டம். அதே போல சபையில ஊழியர்களுக்காக சில பேர் ஆண்டு நியமிப்பாரு. அது பாஸ்டர் தான் செலக்ட் பண்றாரு. பாஸ்டர் அவங்க சொல்லிட்டாரு, இதுல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு, இது 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 சொல்றத நான் கேட்கணுமா, இது சொல்றத நான் பண்ணணுமா, இது சொல்றத கேட்கணும் இல்ல. வாலண்டியர்ஸா யாரை உருவாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு சபை கீழ்ப்படியும். தான் சாட்சி. நீ தள்ளி உட்கார்னா நீ தள்ளி உட்காரணும், நீ செருப்பு எடுத்து ஓரம் போனா ஓரம் போடணும். யூதேயாவில் எப்படி நீ சாட்சியா இருக்க முடியும்? அப்ப பரிசுத்தாவி எதுக்கு? நீ பலனடையாத பட்சத்துல நீ செய்யற ஊழியம் எதுக்கு? புரியுதுங்களா? அவங்க சுவாபத்தை பாக்குறதுக்கு நம்மள வைக்கணும். நம்ம மாறணும். அவங்க இருக்கிறதா ஒருவேளை அவங்க நியமிச்சிருப்பாரு. நியமிக்கும் போது அவங்க பரிசுத்தமா இருக்கலாம். ஒவ்வொரு நாள் பரிசுத்தமே அடுத்த நாள் பரிசுத்தம் இருக்குமானது நிச்சயம் கிடையாது. சரிங்களா? இன்றைய நாள் பரிசுத்தம் நாளைக்கு இருக்கிறதே நிச்சயம் கிடையாது. அது தேவனுடைய கிருபை. இந்த செலக்ட் பண்ண பீப்புள் இன்னைக்கு பரிசுத்தமா இருந்து தேவன் நியமிச்சிருக்கலாம். அடுத்த நாள் அவங்க சில வேலையில தவறலாம், அவங்க காரியங்கள் தவறலாம். அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு நம்மள வைக்கல. சரிங்களா? அவங்க விழுந்தாலும் எஜமானுக்கே அவன் உத்தரவாதம். எஜமான் தான் அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு, அவங்க தான் ரத்த செஞ்சாரு, அவங்க தான் அவங்கள மரணத்துல தூக்கி எடுத்தாரு. நம்ம கேட்கறதுக்கு நம்ம கிடையாது. அப்போ ஒரு ஊழிய சபையில ஒரு சாட்சி நம்மளுக்கு வேணும். ஒரு இடம் கொடுக்கணும். ஊழியக்கார் பேசாதுன்னா அடங்கி இருக்கணும். அங்க உட்கார இந்த சகோதரி கூப்பிட்டு இங்க உட்காராதீங்க சிஸ்டர், நீங்க அங்க உட்கார நம்ம உட்கார்ந்துதான் வரும். ஊழியக்கார் அடங்கணும். அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பண்ணுங்க. எபிரேயர் 13. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் பிடித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஆமென். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வசனம் பாத்தீங்களா? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி. இப்போ உங்களுக்காக ஊழியக்காரர் என்ன பண்றாரு? ஷோ பண்றாரு, பரிந்து பேசுறாரு. ஆண்டவரே உங்களை மன்னிங்க, உங்களுக்கு நன்மை செய்ய அநேக காரியத்துக்கு ஷோ பண்ணல. விசுவாசி குடும்பங்கள் பாதுகாப்பு, விசுவாசி குடும்பங்கள் பொருளாதாரம், விசுவாசி குடும்பங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த ஊழியர்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்கும் நம்ம அடங்கி ஜீவிக்காத பட்சத்தில் அவர்களுக்குள்ள ஒரு துக்கம். இந்த சகோதரி சொன்னது என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உங்களுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், செய்ய மாட்டாங்க. அப்படி அவங்க துக்கத்தோடு உங்களை நடத்தும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அது பிரயோஜனமா இருக்காது. சொல்றது அவங்க துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம். அப்ப நம்ம செய்யற ஊழியம் நம்ம சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. நம்மளுக்கு ஒரு அடங்கி போற ஒரு காரியம், ஒரு பொறுமை இல்லை. ஒரு அவங்க முன்னாடி என்ன பேசுறாங்கன்னு கேட்டு திருப்பி பதில் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. பட நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் பேசிட்டு அப்புறம் ஆதரக்காரனுக்கு புத்தி பண்றேன். அது மாதிரி பின்னாடி வச்சா இங்க பேசிருக்கானால இந்த இடத்துல பொறுமையா இருக்கல. அதுக்குதான் பரிசுத்தாவில நீ பலனடையும். பரிசுத்தாவில தனியா ஒரு மனுஷன் ஜெபிக்கணும். ஏதோ மத்தவங்களுக்காக ஜெபம் கிடையாது, நமக்காக ஒரு அரை மணி நேரம் பரிசுத்தாவில ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த நாள் ஆவியாத்மா சரீரத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் வேதனை நடத்துகிறேன், கண்ணை ஒப்பு கொடுக்கிறேன், காதை ஒப்பு, நம்ம அவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த பிரியமில்லாத காரியம் நான் இந்த நாளை செய்யக்கூடாது. பரிசுத்தாவே நான் எதுல குறைவா இருக்கிறேன், எது நான் கீழ்ப்படியாக இருக்கிறேன். கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்த பரிசுத்தாவின்னு சொல்லுது. அப்ப இன்னும் கீழ்ப்படியாத தலங்கள் எது நம்ம எனக்குள்ள இருக்குது அதை சொல்லுங்க. என் ஜபம் வந்து பவரான ஜபமா இருக்கணும். நான் போய் ஜபிச்சேன்னா அவங்க உடனே கேட்கணும். எனக்குள்ள வரங்கள் வேணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க வரங்கள் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஊழியக்காரருக்கு மாத்திரமா இல்ல. இப்போ சியோன் வந்து யாருக்கு? ஊழியக்காரருக்கு மாத்திரமா? எல்லாருக்குமே சியோன். ஆனா அந்த சியோன் அந்த ஊழியக்காரர்கள் எப்படி தங்கள் தியாகமாய் அவர்களை தங்களை அர்ப்பணித்து அந்த சபைக்காகவே அந்த ஜனங்களுக்காக வாழ்கிறார்களோ அதே போல ஒவ்வொரு மனுஷனும் தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து தேவனுக்காக சியோனுக்காக வைராக்கியமா நம்ம இருக்கும் பொழுது அந்த இடம் நம்ம. சரிங்களா? அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. உங்களை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான முடிவிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அப்ப ஆசாரியருக்காக உண்டு பண்ண அந்த சியோனை ஏன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார்? அந்த காலத்தில் நின்று நம்மை வேறு பிரித்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும். அவருடைய வார்த்தையில நம்ம சொல்லணும், இயேசு கிறிஸ்து எனக்கு இதை செய்தார்,
நான் ஒரு காலத்துல கோபக்காரியா இருந்தேன், பொய் சொல்றவளா இருந்தேன், திருடுறவளா இருந்தேன், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் எனக்குள்ள இப்படிப்பட்ட பாவம் நிறைந்திருந்தது. என்னை தேவன் தெரிந்தெடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் எதுக்கு? அடுத்தவர்களை நம்ம உருவாக்குவதற்கு. இன்னும் நாமளே உருவாக்கப்படல, அப்புறம் எப்படி அடுத்தவர்கள் நம்ம உருவாக்க முடியும்? நாமளே பலனடையில சின்ன சின்ன இப்போ இங்க நல்லா சதிக்கிட்டோம். இப்ப நம்ம உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கோம் என்ன காரியத்தில் நீங்க தவறி இருக்கீங்க. கண்டிப்பா விரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு உணர்த்துவார் இந்த முடிவுல. அந்த காரியத்தை இந்த நாள்ல விட்டுருணும். இந்த நாள் ஒரு உடன்படிக்கையினால நம்ம இருக்கணும். இந்த நாள்ல நம்ம வழிபடுத்துற நம்மளுடைய காரியம் பலவீனம். அடிக்கடி நம்மள என்ன பண்றது? பலவீனம். அடிக்கடி ஒரு மனுஷனை பத்தி தண்ணீரிலேயே பலவீனப்பட்டு விழுந்துடலாம். பேசுதான் அவன் என்ன பண்றாரு? சுகப்படுறாரு. இப்ப அந்த 38 வருஷம் பெதஸ்தா குலத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பார்த்து ஆண்டு கேட்கிறாரு, சுகமாக விரும்புகிறாயா? ஆண்டுக்கு தெரியும் அவன் சுகமாகணும்ட்டு. ஆண்டுக்கு தெரியாதா? 38 வருஷம் அவன் இருக்கிறான், வெகு நாட்கள் இவன் வியாதியஸ்தன் என்று கண்டுதான் ஆனா அவன் பக்கத்துல போறாரு. இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில ஆண்டு வராது. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல விடுதலையாக விரும்பணும் தெரியும். உங்களை பலவீனப்படுறது ஏதோ ஒரு காரியம் அடிக்கடி பரிசுத்தமாகாதபடிக்கு உங்களுக்கு ஏதோ பண்ணுதுன்னு தெரியும். ஆண்டு உங்க கிட்ட வராரு, இந்த நாள்ல வராரு. வந்து நீ சுகமாக விரும்புகிறாயா? தெரியும் ஆண்டுக்கு. ஆனா கேட்கிறாரு, உன் வாயில என்ன வருது? உங்க வாயில எது வருது? எந்த பலவீனம் உங்களை தாக்குது? எந்த பலவீனம் இயேசுவோட கூட கிட்டி சேராதபடிக்கு நம்மளை வேறு பிரிக்குது, நம்மளை பிரித்து வைக்குது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுது. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன பாஸ்டர்? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த 28ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு அதிசயம் நடந்திருக்கா? அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்திருக்குதா? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வரணும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வரணும். இப்ப எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த வருஷத்துல எத்தனை பேர் வரங்கள் பெற்றீங்க? எத்தனை பேர் வரங்கள் பெற்றிருக்கீங்க? எத்தனை பேருடைய ஜப நேரம் கூடியிருக்கு? எத்தனை பேருடைய வேத வாசிப்பு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க ஜோம் பண்ணி சுகமாயிருக்கு? எத்தனை பேருக்கு உங்களுடைய ஜபம் நீங்க இருக்கு? எத்தனை பேர் ரட்சிப்புல கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு வியாதி குணமாயிருக்கு? எத்தனை பேருக்கு பொருளாதாரங்கள் நிறைவேறிருக்கு? இந்த வருஷம் நான் கடனே வாங்கல, யார் சொல்ல முடியும்? இந்த வருஷம் என் கடன் எல்லாம் அடைஞ்சது, யார் சொல்ல முடியும்? 2 விதமான ஆசீர்வாதங்கள் வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ள இன்னைக்கு அதிசயங்கள் காணப்படுவேன். இந்த வருஷம் எனக்கு என்ன பண்ணுச்சு? நல்ல புடவை கிடைச்சது, செருப்பு கிடைச்சது, ஒரு வீடு போனேன், எல்லாம் கரெக்டா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும்ல. அப்போ நம்ம அதிசயங்களை காணப்பட இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தூரமாய் போகுது என்றால் நமக்குள்ள அந்த முழுமையான பலன் அடையுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கேட்கணும் பலன் அடையணும். ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன எருசலேம் பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசலாமா? ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாம் உபாசத்தோட வந்துருப்பீங்க, அதனால உங்களை கேட்கலாம். கர்த்தர் இந்த நாள் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த நாள்ல அவர் உங்களை நீ என்ன சுகமாக விரும்புகிறாயா கேட்க வருகிறார். இந்த வருஷத்தோட இந்த பலவீனம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடணும்? போயிடும். 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷனை பார்த்து படிக்க எடுத்துக்கொண்டு நட. அவன் இடத்துல கேட்கிறாரு, சுகமாய விரும்புகிறாயா? அவன் சொல்றான், சுகமாக விரும்புகிறேன்னு உடனே சொல்ல. என்ன சொல்றான்? நான் இந்த இடத்துல படுத்து இருந்தேன், கலக்குவாங்க குளத்தை தூக்கி போய் விடணும், அடரை யாருமே இல்லை, நான் போறதுக்குள்ள வேற ஒருத்தர் விழுந்துடுறான். ஏன் அவனை எக்ஸ்பிளைன் பண்றான்? அவனுடைய வியாகுலம், அவன் பட்ட பிரயாசம், அவன் பட்ட அந்த அத்தனை வருஷம் அவன் பிரயாசப்பட்டு கிட்டவே அந்த ஆசீர்வாதம் அவனால அடைய முடியல. ஆண்டு கேட்கவே அவன் சொல்லிடல, நான் சுகமாக விரும்புகிறேன் சொல்ல பாருங்க. அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்றான்? இவ்வளோ சுத்தி கொண்டுறான். இப்ப நம்ம பரிசுத்தம் ஆகுறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டோம் நாமளே கேள்விப்படலாம். எவ்வளவு நேரம் நமக்காக ஜெபித்து இருப்போம், எவ்வளவு நேரம் நமக்காக தேவனிடத்துல நம்ம போராடி இருப்போம். இந்த சுவாமி எனக்கு மாறினாண்டவரே, வேணாண்டவரே, எனக்கு இது பிடிக்கல, நான் போய் சொல்றேன், நான் பதறிடுறேன், நான் தவறிடுறேன் ஆண்டவரே, எனக்கு இது வேணான்னு எத்தனை தடவை நம்ம பிரயாசப்பட்டிருக்கோம். அந்த 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் எப்படி போராடுறான் பாருங்க. போய் எப்படியாவது சுகம் வேணும், நடக்கணும், மத்தவங்களை போல இருக்கணும். அதே போல நாமளும் அந்த சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, இந்த சிஸ்டர் பிரசங்கம் பண்றாங்க, அந்த சகோதரர் ஜெபிக்கிறாங்க. இந்த போல ஒரு கூட்டத்தை நடத்தணும், அநேகருக்கு நான் உபதேசிக்கணும், அநேக வேத வசனங்களுக்கு எனக்கு தெரியணும், நானும் தீர்க்கதரிசனம் வரைக்கணும், நானும் வேதத்தை படிக்கணும். இப்படி எத்தனை பேர் நம்ம பிரயாசப்படுறோம்? நம்ம பிரயாசப்படுறது எல்லாம் மாம்ச காரியம் தான். கேட்டு பாருங்க, 3 சவரம் செயின் போட்டுருக்கிற அடுத்த தடவை அது 5 சவரமா மாறும். புரியுதுங்களா? இந்த வருஷம் நான் 1000 ரூபாய்க்கு போட வேண்டாம், அடுத்த வருஷம் நான் 2000 மாறும். நான் குற்றப்படுத்தல. இப்படி பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கை நம்ம. அதுக்கு நகை போடாத இருந்தவங்களும் அப்படி அவங்களுக்குள்ள ஒன்றே இல்லை நடக்கணும். நகை போடாதவங்களுக்குள்ள உள்ள இருக்கிற பொறாம கூட இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன பண்றோம்? பிச்சை இருக்கும், சாப்பாடு பிரியரா இருப்பாங்க. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், வட்டி வாங்கி கடன் வாங்கி வீட்டுக்குள்ள இவ்வளோ செய்யணும், அவ்வளோ செய்யணும். சமைச்சு கொண்டு ஒரு சகோதரிக்கும் வேலையே கிடையாது கணவனுக்கு.
ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல மட்டன் செய்வாங்க, சண்டே ஆனா சிக்கன் செய்வாங்க, ஃபிஷ், பிரான் எல்லாம் செய்வாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கடை வாங்கி. இப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, ஐயோ ஸ்டேட்டஸ் வர வச்சுருவாங்க. அவங்க வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, ஐயோ என்ன கடை வாங்கி இத்தனை ஐட்டம் செஞ்சாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? அப்ப போஜன பிரியரா இருக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்துல இருக்கும்ல. இப்ப இதெல்லாம் நம்ம மாற்றப்படணும். இப்ப சபையில நம்மளுடைய சாட்சி எழுப்பணும். அந்த சகோதரியா அவங்க பொறுமையா இருக்கணும். அந்த சகோதரி கிட்ட போய் செபிக்கலாம். அந்த சகோதரி கிட்ட போய் ஆண்டரை ஏழுவாரு ஆண்டரை ஏழுவாரு. நாங்க புதுசா சபைக்கு போவோம். இப்ப சொல்ல ஒரு சபையில அடங்கி இருக்கும் பொழுது இப்போ நம்ம ஊழியக்காரர் இதே மாதிரி பிரசவா பண்ணுவோம். ஆனா எங்க கூட ஒரு சகோதரிகள் வரும், 10 பேரை நாங்க போகும்பொழுது இந்த மாதிரி விசுவாசி யாருமே தெரியாது. அவங்க வருவாங்க, ஆண்டவர் என்ன உங்ககிட்ட போக சொன்னாரு ஜெபிக்கிறாரு. எனக்கும் ஆண்டு திருக்கசனம் வராது, இன்னொரு சகோதரிக்கும் இருக்கு, இன்னொரு சகோதரிக்கும் இருக்கு, 3 பேர் திருக்கசனம் உரைப்போம். ஆனா பர்டிகுலரா ஆண்டு அனுப்புவார். என்ன பெருமையா சொல்லிக்கிறாரு, ஏன் நீதி நிமித்தம் கிடையாது, கர்த்தருடைய இரக்கத்தினால அவர் சொல்றதை நம்ம செய்யணும். இதை நீ விட்டுது, அவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஆனா பொறுமையா இருக்கணும். அநியாயம் தான், ஆனா சகிச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிற சகோதரிகள் தான் நம்மளுக்கு முள்ளே அவங்கதான் நம்மளை குத்தி அந்த முள்ளு குத்துனாதான் அந்த ஆண்டு என்ன சொல்றாரு, முட்களுக்குள் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்போ அந்த முள்ளு உன்னை குத்துனாதான் உன்னுடைய உண்மையான சுவாபம் வெளியே வரும், அந்த உண்மையான சுவாசனை வெளியே வரும். அந்த முள்ளே உனக்கு இல்லைன்னா நீ உன் சுவாபம் வெளியே வராது. இப்போ முள்ளு குத்துனாதான் அவங்க வந்து உன்னை திட்டினாதான் நீ பொறுமையா இருக்கேன் சீப்போன்னு சொல்றியா தெரியும், புரியுதுங்களா? அப்ப அதை குத்தணும்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, நீ கத்துறியா நீ திருத்துறியா நீ பொறுமையா இருக்கணும். ஆண்டு சில வேலை அனுமதிப்பாரு. அதே போல சபைகள்ல நம்ம சாட்சி முதல் முக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு, 2 காரியமாக பாருங்க. சமாரியா, அடுத்து பூமியின் கடைசி வரை. சமாரியா என்பது புறஜாதி ஜனங்கள். புறஜாதி ஜனங்களுக்கு பத்தி நம்ம சாட்சியா இருக்கலாம். அக்கம் பக்கத்துல ஜனங்கள் இருக்காங்க, அவங்க முன்னாடி ஏன்னா கிறிஸ்துவ அறியாம எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. இவங்களா ஒரு கிறிஸ்தவரா வெள்ளப்படம் கட்டிட்டு போறாங்க, இவங்க வந்து சபையில டாக்ஸ் போட்டு போறாங்க, தெருவா போறாங்க. ஆனா அவங்க வீட்டுல போய் என்ன கூத்து, கொஞ்சம் அவங்க வீட்டுல தான் சத்தமே, அவங்க வீட்டுல தான் சண்டே, அவங்க வீட்டுல தான் போராட்டமே, அவங்க வீட்டுல தான் பல பிரச்சனைன்னு சொல்லி சமாரியர்கள் நம்மளை பார்த்து சாட்சியை இருக்கக்கூடாது. தேவனுடைய நாம நம்மளால தெருவுல வீதியிலே வழங்கப்படக்கூடாது. நம்மைக்குள்ளயோ கிறிஸ்தவர்கள் அவங்க சத்தமே இருக்காதுப்பா. பக்கத்துல ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இந்த டைம் அவங்க வாயிலில் வார்த்தையோ அடிக்கடி ஒருத்தர் என்ன பண்றான், போய் அவங்களை ஏசுனா திட்டினா கூட அவங்க ஸ்தோத்திரம் சொல்லிருப்பாங்க, அவங்க அடி வாங்கிப்பாங்க. எத்தனை பேருக்கு அது மாதிரி சாட்சி இருக்கு. அடுத்து பூமியின் கடைசி பரியன்னு சொல்றாரு. பூமி கடைசி பண்ணி எங்க போனாலும் ஒரு பஸ்ல போறோம், நம்மளை பார்த்து ஒரு சாட்சி. பஸ்ல தான் இன்னும் சபையில இடத்துல பஸ்ல இடம் தரது கிடையாது. ஒரு விலகினமான ஒரு மனுஷங்க கூட கல்லு உலகமா நம்ம எழுதுக்க மாட்டோம். ஒரு ட்ரெயின்ல போறோம், ஒரு துணி கடையில போறோம். இப்போ பூமியின் கடைசி பரியந்தமும் நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு மாத்திர சாட்சி இல்லை, நாளைக்கு மாத்திரம் இல்லை, சபையில இல்லை, வீட்டுல இல்லை, எல்லா இடத்துலயும் சாட்சியா இருக்கணும்னா நம்ம பரிசுத்தாவில பலப்படும். பரிசுத்தாவில ஒரு மனுஷன் பலப்படும் பொழுதுதான் அவன் சாட்சியா இருக்க முடியும். தேவன் எது சாபம், எது அசுத்தம், எது தீமை, எது நன்மைன்னு சொல்லும் பொழுது அதை பிரித்தெடுக்க முடியும். ஆகால் என்ன பண்ணா, இச்சித்து ஆரியப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நம்மளால மேற்கொள்ள முடியுது. சின்ன காரியத்துல நம்ம தவறிடுவோம், சின்ன காரியத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆசீர்வாதத்தை எழுதுறோம். அப்படிப்பட்ட ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பலவிதமான பிரச்சனை போராட்டத்துல வந்த அவங்களுக்கு கூட அந்த இடம் கிடையாது. யாருக்கு? நமக்கு அற்பமான நமக்கு. நம்ம பிதாக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா, பாட்டெல்லாம் கிறிஸ்தவனா கிடையாது. நம்ம குடும்பத்துல இருந்தவங்களே கிறிஸ்தவர்களா? என் குடும்பத்திலே என் தாய் தகப்பெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. ஆனா தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எனக்குள்ள இருக்கிற என் சகோதரிகள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிடையாது. என்ன தேவன் அழைத்து இருக்கிறார். அப்ப இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் குடும்பத்துல நம்ம கிறிஸ்தவ குடும்ப பாரம்பரியமும் வந்திருப்போம் கிடையாது. ஆனா அவருடைய இரக்கத்தை நிமித்தம் நம்மளை தெரிந்து கொண்டு அதை சீயோனுக்கு பாத்திரவானாய் நம்ம வைத்திருக்கும் பொழுது சாபத்தினால நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. எந்த காரியம் இந்த நாள் ஆண்டு உங்களுக்கு உணர்த்திருப்பாரு. நான் சொன்னதில்லை, உங்களுக்குள்ள ஆண்டு இப்ப பேசியிருப்பாரு. எது உங்களை அடிக்கடி அலட்டுது, எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்துது, எந்த காரியம் உங்களை சாட்சியை கெடுக்குது, எந்த காரியம் தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை சுவரை உண்டு பண்ணுது, எந்த காரியம் தேவனை உங்களை விட்டு பிரிக்குது, எந்த காரியம் ஆசீர்வாதத்துக்கு தடையாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இந்த நாள்ல ஒரு காரியம் இருக்கு, பக்கையும் இந்த நாள்ல செய்யணும்னு அவசியம் கிடையாது.
இன்னைக்கு ஒரு காரியம், இந்த 5 நாள் உபவாசம் ரொம்ப முக்கியமான உபவாசம். ஏன்னா இந்த வருஷத்தை தொடங்கினவங்க இந்த நாள்ல எத்தனையோ பேர் இல்லை. அதே போல புதிய வருஷத்துல நம்ம கடந்து போக போறோம். நம்ம குடும்பத்துல நமக்குள்ள எத்தனை பேர் இருப்போன்றது நிச்சயம் கிடையாது. ஆனா தேவனுடைய இறக்கத்தினால தேவனுடைய முக்காடு நம்மளை என்ன பண்ணுமா மூடணும். ஏன் ஊழியக்காரர்கள் இந்த 5 நாள் பிரிச்சு ஏன் வைக்கிறாங்க? அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அவங்களுக்கு வேற அநேக காரியங்கள், அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? அவங்களுக்கு மனைவி இல்லையா? ஏன் ஜனத்தை கூட்டிட்டு வைக்கிறாங்க? நம்மளும் நம்ம குடும்பமும் பாதுகாக்கப்படணும். ஜீவன் முக்கியம். இந்த டாடா கம்பெனி ஓனர் சொன்னாரா, இந்த வருஷத்துல அநேக பேர் நஷ்டம் அடைந்தீங்க, ஆனா நஷ்டம் நினைக்காதீங்க, இந்த வருஷத்தின் லாபமே நம்மளுடைய ஜீவன் தான். மனுஷன் உயிரோட இருக்கால, அதுதான் அவனுக்கு லாபமா. அதே போல புதிய வருஷத்துல, இந்த வருஷம் கொரோனா, போன வருஷம் கொரோனா, புதிய வருஷத்துல ஓமைக்கான். அப்போ இந்த ஓமைக்கான் நம்மள தாக்காதபடிக்கு நம்ம குடும்பத்தை தாக்க. எத்தனை பேர் இந்த வருஷம் இதே போல அடுத்த 28 நம்ம முடிப்போன்றது நிச்சயம் இருக்கா? நிச்சயம் இருக்கா? எப்போ சாத்தா நம்மள விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிக்கிறான். ஜீவனையும் ஆவிக்குரிய ஜீவனையும் ஆவிக்குரிய காரியத்தையும் மாம்சத்துக்குரிய காரியத்தையும் நம்மளுக்கு உண்டான எல்லாத்தையும் விழுங்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்கு நம்ம கடந்து போறதுக்கு இந்த உபவாசம் முக்கியம். இந்த உபவாசத்துல அழைக்கப்பட்ட அநேகர் இருக்காங்க. ஆனா வந்துருங்க, இந்த நாள்ல போய் நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களையோ லீவு போட்டு பரவாயில்ல, ஒரு நாள் சம்பளம் போனா ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? இந்த நாள்ல எத்தனையோ நாள் வேலை இல்லாத இருந்த எவ்வளவு போச்சு. இந்த வருஷத்துக்கு கடைசியில இந்த 5 நாள், இந்த 2 நாள் போயிடுச்சு, இந்த 3 நாள் நீங்க உங்களால யாரை கூட்டிட்டு வர முடியுமோ, உங்க குடும்பத்துல எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கொண்டு வந்து இந்த ஆலயத்துல என்ன பண்ணிருங்க, உட்கார வச்சிருக்க, லீவ் போட வைங்க, பரவாயில்ல, 3 நாள் உங்களுக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு வேணாம், அந்த சம்பளம் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட வருமானம் எனக்கு வேணாம். ஆனா ஆண்டோட சன்னிதியில கடந்து காத்திருந்து நம்ம புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது நம்ம ஜீவன் நமக்கு பாதுகாக்கப்படும், நம்ம உடைமைகள் பாதுகாக்கப்படும், ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். இயேசுனுடைய அந்த வாக்குத்தத்தை என்ன கொடுக்கப்படுறாரோ அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும், நிறைவேற்றப்படும். நம்மள கண்களை மூடி ஒரு பாடல்களை பாடும் பொழுது உணர்வு ஒப்புக்கொடுங்க. தேவன் ஒவ்வொருவருக்கு முன்பாக இந்த நேரத்துல நிற்கிறார். யாரையும் பார்க்காதீங்க. தேவன் சந்திக்கிற நேரம், தேவன் நம்மை சந்திக்கிற நேரம். தேவன் நம்ம இடத்துல வந்து இந்த இடத்துல இப்ப நீ சுகமாக விரும்புகிறாயா, நீ எந்த காரியத்துல பலவீனப்பட்டிருக்கிற, எந்த காரியம் உன்னை அடிக்கடி அழுத்துகிறது, எந்த காரியம் தேவனுக்கு உனக்கு பிரிவினை உண்டுபட்டுகிறது, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் எவ்வளோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, இந்த காரியெல்லாம் என்னை பலவீனப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறாதபடி என்னை தடை செய்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கண்ணீரோடு கேளுங்க. கண்ணீர் வேணும், கண்ணீருக்கு மிகுந்த பலன் உள்ளது. தேவன் பார்க்கிறார் உன் முகத்தை அல்ல, உதட்டளவான ஜெபத்தை அல்ல, தேவன் இருதயத்திலிருந்து என்ன வருது பார்க்கிறார். நீ உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும், நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அடுத்த மனுஷர்களை பார்க்காதீங்க.